இன்று நாம் விழா காணும் புனித மகதலா மரியாவை பரிந்துரை எண்ணி இத்திரு பலியில் இணைந்திருக்கும் அன்பு இறைமக்களே, இறைவனின் ஆசீரும் புனிதையின் பரிந்துரையும் உங்கள் குடும்பங்களில் நிலைத்திருப்பதாக. யோவான் 20:18 இவ்வாறு சொல்லுகிறது: நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியாள் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இந்த உலகிற்கு எடுத்து கூறுகிறார். திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என்று போற்றப்படும் இப்புனிதை இந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இன்றும் நம் முன்பாக வைக்கிறாள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். மேலும் இனிமைமிகு பாடல் 3-4 நாம் பாடினோம், மகிழ்ந்து பாடினோம். உயிருக்கு உயிரான அன்பர் தமை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் உயிருக்கு இணையாக கண்டு பாவித்தவள் நமது புனிதை என்பதை இன்றைய நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு 10:37 நாம் வாசிக்க கேட்கிறோம்: என்னை விட தன் தந்தையையோ தாயையோ தனது மகனையோ மகளையோ அன்பு செய்பவர் எனக்குரியவர் என கருதப்பட தகுதியற்றவர் என்ற வார்த்தைகளை தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவளாக நிரூபிப்பவளாக இருப்பவர் தான் நமது புனிதை. இவள் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்டவர். உயிர்த்த ஆண்டவரை முதலாக காணும் பேறு பெற்றவள், ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவள், இறைப்பணியில் பங்கேற்றவள், அவருடைய பாடுகளில் பங்கேற்றவள், அதை அறிவித்தவள், எந்நாளும் பிறரோடு பகிர்ந்து கொண்டவளாக நம் புனிதை மகதலா மரியாள் இன்று நமக்கு அதை உணர்த்துகிறார். அந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நம் கண் முன்பாக வைக்கிறாள். எனவே இந்த நாளில் மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடும் நாளில் ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நம் இதயத்திற்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை நிறைந்த சொற்களை நினைவுபடுத்துவதோடு அழுகையும் தேடுதலும் யாருக்கு வரும் என்றால், இயேசுவினுடைய அன்பில் யார் இணைந்திருக்கிறார்களோ, மனித உறவுகளில் யார் சிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அழுகையும் தேடுதலும் மனித வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நல்ல நாளில் புனித மகதலா மரியாள் எப்படி இயேசுவின் அன்பை உணர்ந்தாரோ, அதை பகிர்ந்து கொண்டாலோ, அதே போல நாமும் நமது வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக, அதை அறிவிப்பவர்களாக, பகிர்ந்து கொள்பவர்களாக ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ புனித மகதலா மரியாவிடம் பரிந்துரை கேட்போம்.